ஒரு ஊரில் கவிதா என்பவள் பருத்தி மில் வைத்திருந்தாள். அந்த கிராமத்தில் அவள் வசதியாக வாழ்ந்து வந்தாள். மில் வேலைக்கு ஒரு வேலைக்காரர் தேவைப்பட்டது. வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் என்று பல பேரிடம் அவர் சொல்லி வைத்திருந்தாள். திடீரென ஒரு நாள் வேலை கேட்டு ஒருவன் வந்தான். அவனிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன் என் பெயர் ரமேஷ் என்றான். உனக்கு மில் வேலையில் அனுபவம் உள்ளதா என்று அவனிடம் கேட்டேன். அதற்கு அவன் எனக்கு மில் வேலை தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நான் பழகிக் கொள்கிறேன் என்றான். அதற்கு நான் உனக்கு வேலை கிடையாது என்றேன். அனுபவம் உள்ள ஆள்தான் வேண்டும் என்றேன். உடனே அவன் அழுக ஆரம்பித்தான். நான் பசியால் வாடுகிறேன், எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை என்றும் கூறினான். அவன் கதையை கேட்டதும் எனக்கு கவலையாக இருந்தது. பிறகு நான் வைத்திருந்த மாம்பழமும் உளுந்த வடையும் சாப்பிட அவனுக்கு கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு மாம்பழமும் உளுந்த வடையும் ருசியாக உள்ளது என்று கூறி நன்றி சொன்னான். பிறகு அவனுக்கு மில் வேலையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். பிறகு தினமும் 300 ரூபாய் உனக்கு சம்பளம் தருகிறேன். நீ இங்கேயே தங்கிக் கொள்கின்றாயா என்று கேட்டேன். அவனும் சரி என்று கூறிவிட்டான். பிறகு இப்படியே ஒரு வாரம் சென்றது. அவனும் மில் வேலையை கற்றுக்கொண்டான். திடீரென ஒரு நாள் மில்லில் கரண்ட் இல்லை. பிறகு நாங்கள் இருவரும் மனமிட்டு பேச ஆரம்பித்தோம். அவன் வாழ்க்கையில் நடந்த சோகக் கதையை என்னிடம் கூறினான். நான் அவனுக்கு ஆறுதல் கூறினேன். இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனோம். நான் அனைவரிடமும் முதலாளி தொழிலாளி வேற்றுமை இல்லாமல் பழகுவேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.